சார், அப்பா மூர்த்தி அங்கிள்கிட்ட ஒரு 8 லட்ச ரூபாய் கடனா கொடுத்திருந்தாரு. இப்ப அதை திருப்பி கொடுத்திருக்காரு. இத லாக்கர்ல வை, நாளைக்கு போய் பேங்க்ல போட்டு வந்துடுறேன். ஏங்க, என் தம்பி பிசினஸ் பண்றதுக்கு 4 லட்சம் லோன் வாங்கி தர முடியுமான்னு கேட்டான். நான் வேணா இதுல இருந்து எடுத்து கொடுக்கட்டுமா? கொடுத்துருமா, நாளைக்கே நம்ம தம்பியை வாங்கிக்க சொல்லு. என் தங்கச்சி சரண்யா கால் பண்றா. காசுன்னு சொன்னா போதும், உங்க தங்கச்சிக்கு எங்க இருந்தா மூக்கு வேர்க்கும்னு தெரியல. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சரண்யா, சொல்லுமா. இப்பதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு லங்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்றாங்க. அதான் உன்கிட்ட காசு இருக்குமான்னு கேட்கதான்னா கால் பண்ணேன். இருந்த நகையெல்லாம் வச்சு இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வைக்க நகையும் இல்ல, கையில காசும் இல்லனா. காசு தானம்மா, நான் தரமா. என்னன்னா சொல்றீங்க? மியூட்ல போடுங்க. சரண்யா, ஒரே நிமிஷம்மா. என்ன? இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு காசுலாம் கொடுக்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி கிடையாது. உங்க காசுன்னு சொல்லாதீங்க, வெளியே வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொல்லுங்க. அப்பதான் சீக்கிரம் கொடுப்பா. அதுவும் 3 லட்சத்துக்கு 2 பைசா வட்டின்னு சொல்லி வாங்குங்க. லூஸ் அடி நீ. இந்த காலத்துல போய் யாராச்சும் 3 லட்ச ரூபாய்க்கு 2 பைசா வட்டி தருவாங்களா? நான் 4 பைசா வட்டின்னு சொல்றேன். அப்பதான் கணக்கு கரெக்டா வரும். என்ன சொல்ற? இப்பதான் நீங்க என் அப்பா மாதிரி பண்றீங்க. உங்க அப்பா மாதிரியா? ஆமா, ஒரு வாட்டி எங்க அத்தை கஷ்டம்னு வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? எங்க அத்தைக்கு வட்டிக்கு வெளியே காசு வாங்கி தரேன்னு சொல்லி அவரு காசையே வட்டிக்கு கொடுத்தாரு தெரியுமா? நானும் அதே மாதிரி பண்றேன். அது நிமிஷம் கொடு. சரண்யா, கேக்குதாமா? ஒண்ணும் இல்ல, என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் மாப்பிள்ளைய சேர்த்துருமா. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சொல்லு, நானே தரேன். என்னன்னா சொல்றீங்க? 4 பைசா வட்டின்னு சொல்லுங்க. 4 பைசா வட்டின்னு. சரண்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டமா. இந்த காசு இருக்குல்ல, அது நீ ஒன்னும் திரும்ப தர வேணாம். அப்படியாண்ணா? இந்த காசு நம்ம அப்பா மூர்த்தி எங்களுக்கு கொடுத்த பணம் தான். இப்பதான் திருப்பி கொடுத்தாரு. இந்த காசுல உனக்கும் பாதி உரிமை இருக்கு. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. எவ்வளவு செலவாலும் பரவாயில்ல, நாம பாத்துக்கலாம். அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரிம்மா. நான் கூட நீங்க எங்க திருந்துட்டீங்களோ நினைச்சேன். நீங்களா என்னைக்கு திருந்தவே மாட்டீங்க. இது எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து. அவ என் தங்கச்சி. அவளுக்கும் இந்த பணத்துல பாதி உரிமை இருக்கு. உன் தம்பி இப்ப பிசினஸ் பண்றேன்னு சொன்னா, அதுக்கு நான் காசு தர மாட்டேன்னு சொன்னேனா? என் தம்பிக்கு நீங்க காசு கொடுத்திருந்தீங்கன்னா அவன் திருப்பி கொடுக்கும் போது 2 மடங்கா பண்ணிருப்பான். உங்க தங்கச்சி அப்படி கொடுப்பாளா? இது என்ன பிசினஸா? இவ்வளவு போட்டா இவ்வளவு லாபம் வரும்னு யோசிக்கிறது. இது ஒரு அண்ணன் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசம். உன் வீட்டுல வேணா இதெல்லாம் தெரியாம வளர்த்துருக்கலாம். ஆனா என் வீட்டுல எல்லாம் இப்படி வளர்க்கல. அப்புறம் என்ன சொன்ன? உங்க அப்பா உங்க அத்தைக்கு 3 பைசாக்கு வட்டி கொடுத்தாரா? உங்க அப்பா இறந்தப்போ உங்க அப்பா சாவுக்கு யாருமே வரல, நம்ம மட்டும் தான் அங்க இருந்தோம். தெரியும்ல, வாழ்க்கையில காசு சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லடி, நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும். எனக்கு காசு வேண்டாம், நல்ல மனுஷங்களே போதும். புரியுதா?